அப்படின்னு சொல்லிவா. அந்த குலதெய்வம் அனுகிரகம் இல்லாத எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கும் மகத்துவங்கள் கிடையாது. அப்போ குலோ தெய்வக, குலத்துக்குண்டான தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் இல்லை என்றால் வேற எந்த விஷயங்கள் நம்ம பண்ணாலும் அதற்கு பலன்கள் குறைவு சார். அதில் பலன்கள் கிடையாது. இப்போ குலதெய்வத்தை வேண்டின்று நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் இந்த குலத்தில் பிறந்த அவருக்கு நல்லதை நடக்க முன்பாக அவள் வந்து நிற்பாள், அவர் வந்து நிற்பார். அதுதான், அது தேவியாக இருந்தாலும் சரி சுவாமியாக இருந்தாலும் சரி. இந்த குலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர்களுடைய பிரார்த்தனையோட செய்தங்காட்டி தான் இன்றைக்கி இந்த குலம் வந்து விருத்தியாக இருக்கும். ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கு, விசேஷமாகிறதுக்கு, கீர்த்தி ஆகிறதுக்கு, பெருகிறதுக்கு குலதெய்வ